காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. தினம் ஒரு சத்திய வார்த்தை ஆடியோ நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு பிரியா விடைகளும் வணக்கங்களும். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 21 வசனங்கள் 3 மற்றும் 4. தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்கள் தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். The revelation of Jesus Christ, chapter 21, verse 3 and 4. God himself will be with them and be their God, and God will wipe away every tear from their eyes. இன்றைய முதலாவது தியான பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். பிரியா விடைகளும் வணக்கங்களும். டேவிட் திடீரென இருதய செயலிழப்பு காரணமாக இறந்தபோது வாழ்க்கையை பற்றிய பார்வை வியக்கத்தக்க வகையில் மாறியது. 7 பிள்ளைகளில் டேவ் 4வது பிள்ளையார். ஆனால் அவர்தான் முதலாவது மரித்தார். எதிர்பாராத விதத்தில் இறந்த அவருடைய மரணம் அதிகம் சிந்திக்க வைத்தது. வயது செல்ல செல்ல குடும்பத்தின் எதிர்காலத்தில் ஆதாயத்திற்கு பதில் இழப்பையே சந்திக்க வேண்டும் என்பது வெளிப்பட்டது. அந்த பிரியாவிடை
நாளடைவில் ஹலோ என்று வரவேற்பது போல் இருக்க போகிறது. அறிவுபூர்வமாக இவை எதுவுமே ஆச்சரியமாக இல்லை. இதுதான் வாழ்க்கை. ஆனால் இதை உணர்ந்து கொள்ளுதல் மூளைக்கு ஒரு மின்னல் ஒளி போன்ற உணர்வாய் இருந்தது. இது வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் ஒவ்வொரு கணமும், நேரம் அனுமதிக்கும் எல்லா வாய்ப்புகளுக்கும் ஒரு புதிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. அது மீண்டும் நாம் சந்திக்க போகிறோம் என்ற பெரிய உண்மையை வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, இந்த உண்மை இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதிகளிலே 21வது அதிகாரம் வெளிப்படுத்தலே வசனங்கள் 3-4 வசனங்களை மையமாக காண்கிறோம். தேவன் தாமே அவர்களுடைய கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். தேவன் தாமே அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நீண்ட பிரியாவிடைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் மரணத்திலும் அவருடைய உயிர் தெழுதலிலும் இருக்கிற நம்முடைய நம்பிக்கை நமக்கு நித்திய வரவேற்பை வாக்களிக்கிறது. அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின 12வது அதிகாரம் வசனம் 15 சொல்லுகிறார், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று. ரோமர் 12வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 வரையிலும் படிக்க கேளுங்கள். அழகாக நமக்கு ஆலோசனை தரப்படுகிறது. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அழுகிறவர்களுடனே அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். எவ்வளவு அருமையான ஆலோசனை! 1994 ஆண்டு ருவாண்டா தேசத்தில் 2 மாதங்களாக நடைபெற்ற இன படுகொலையின் போது கிட்டத்தட்ட 1 மில்லியன் துர்ச்சி இன மக்கள் கொலை செய்யப்பட்டனர். அதே நாட்டில் உள்ள பழங்குடி மக்களான ஹூடுக்கள் இந்த படுகொலையை செய்தனர். இந்த படுகொலையை பற்றி கடந்த வாரத்திலே ருவாண்டாவை சேர்ந்த ஒரு சகோதரிடம் நான் இதை பகிர்ந்து கொண்டிருந்தேன். அவரும் இதை அத்தாட்சி செய்தார். இப்படிதான் அந்த காலத்தில் நடந்தது என்று. இந்த படுகொலை நடந்து முடிந்த போது பேராயர் ஜியோ ஃப்ரே தன்னுடைய மனைவியை அணுகி தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவிக்கும் பெண்களை சந்திக்குமாறு கேட்டுக்கொண்டார். பேராயனுடைய மனைவியின் பதில் என்னவென்றால், நான் விரும்புவதெல்லாம் அழுவதை ஒன்றுதான் என்றாள். அருமையானவர்களே, அநேகர் இன்று தங்களுக்கு அருமையானவர்களுக்கு பிரியாவிடை கொடுத்து அழுது கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய குடும்பத்தாரை அந்த பேராயருடைய மனைவி இழந்திருக்கிறார்கள். அந்த ஞானமுள்ள வழிகாட்டியும் கரிசனை உள்ள கணவனுமான அந்த பேராயர் தன்னுடைய மனைவியிடம், மேரி, அந்த பெண்களை எல்லாம் ஒன்றாக திரட்டி அவர்களோடே அழு என்றார். அவர் தன்னுடைய மனைவியின் வேதனையை அறிவார். அவளை மற்றவர்களின் வேதனையையும் பகிர்ந்து கொள்ளுமாறு வித்தியாசமான முறையில் அவர்களை தயாரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய சபையே, சபையாகிய தேவனுடைய குடும்பத்தில் வாழ்கின்ற அனைவரும் நல்லவற்றையும் நல்லதல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டில் வரும் ஒருவரை ஒருவர் என்கிற வார்த்தை நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதை காட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையா உள்ளவர்களாய் இருங்கள் என்று இப்பொழுது நான் வாசித்தேன். ரோமர் 10வது அதிகாரம்
12வது அதிகாரம் வசனங்கள் 10 மற்றும் 16 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டுள்ளோம் என்பதை வசனம் 15 தெளிவுபடுத்துகிறது. ரோமர் 12:15 சந்தோஷப்படுகிறவுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன படுகொலையில் பாதிக்கப்பட்டவர்களின் துயரத்தை நாம் காணும் போது துன்பங்களின் ஆழமும் தாக்கமும் மிகவும் லேசானது. மேரியும் வேதனையும் கூட அப்படிதான். ஏனெனில் தேவன் நமக்கு செய்ததை நினைவு கூர்ந்து அவற்றை அணைத்துக் கொண்டு இதனை மற்றவர்களை தேற்றவும் அவர்களின் நன்மைக்காகவும் பயன்படுத்துவோம். தேவன் வேதாகமத்தின் மூலம் வெளிப்படுத்தி உள்ளவற்றுக்கு கீழ்ப்படுவது ஏன் முக்கியமானது? தேவனுடைய சத்தத்திற்கு இசைந்து வாழ நான் இன்று என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய அன்பிற்குரியவர்களின் இழப்புகளை நீங்கள் எவ்வாறு சமாளித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவர்களை நீங்கள் மறுபடியும் பார்ப்பீர்கள் என்ற அறிவு உங்களை எப்படி ஆறுதல் படுத்துகிறது? உங்களுடைய துயரங்களை யாரிடமாவது நீங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்வின் கடினமான வேளைகளில் உங்களுடைய ஆலயத்தின் மக்கள் உங்களுக்கு உதவினார்களா? இந்த சிந்தனைகளோடு நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, ஆசீர்வாதமாக ஒரு நாளை கூட எங்களுடைய வாழ்க்கையிலே கூட்டி தந்திருக்கீங்களே, ஸ்தோத்திரம் அப்பா. வசனம் சொல்லுகிற பிரகாரம், உடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் நீங்க எங்களோட கூட இருந்து எங்கள் தேவனா இருப்பீங்க, எங்களுடைய கண்ணீர் யாவையும் நீங்க துடைப்பீங்க என்று கேள்விப்படுகிற போது எவ்வளவு பேர் ஆனந்தம் அப்பா. எங்களுக்கும் அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. சகோதர சிநேகத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் பட்சமாயிருக்க உதவி செய்யும், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொரு முந்திக் கொள்ள உதவி செய்யும், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்க ஆண்டவரைகளை அர்ப்பணிக்கிறோம். மேட்டிமையானவர்களை நாங்கள் சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். சந்தோஷப்படுகளோடனே சந்தோஷப்படவும் அழுகிறோடனே நாங்கள் அழுது எங்களுடைய ஆலயத்தின் மக்களை, சபையின் மக்களை ஆண்டவரை நாங்கள் தேற்ற உதவி செய்யும். வெற்றி நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.